ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள். இது வந்து தேவக்கோட்டையில் இருக்கிற கோயில். இது புத்து மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி புத்து முனீஸ்வரன் கோயில். இது நாகாத்தம்மன். இங்கே பாருங்கள், பூசாரி இருக்கார். அவர்கிட்ட இந்த அம்பாளை பற்றி கேட்கலாம். இதோட வரலாறை பாருங்கள். இதுதான் அந்த புத்து. இது பாருங்கள், ரொம்ப விசேஷமான பழமையான கோயில். இது கிராமத்துக்குள்ளே இருக்குது. இது இங்கே பாருங்கள், இவர் தான் பூசாரி. அப்பா சொல்லுங்கப்பா இதோட வரலாறு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நாகத்தார்கள் வந்து வச்சுருந்தது. சொல்லுங்கப்பா. அவங்க வந்து இப்போ அவங்க எதோ திருக்கல்யாணம் வந்து சித்திரை மாதம் பண்ணுவாங்க. ஆனி மாதம் நாங்கள் திருவிழா பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாகம் இங்கேயே இருக்கும். ஆமாம், குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இதுகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இதாக உள்ள தெய்வம். இங்கே சென்னையிலேருந்து வரணுன்னா எப்படிப்பா வரணும்? சென்னையிலேருந்து இங்கே நேர தேவக்கோட்டை வந்தால் பஸ் ஸ்டாப்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. மேல்கரை ஃப்ரெண்ட், இங்கே வரணும் அப்படின்னாவே தேவக்கோட்டை வந்துட்டு உள்ள புத்து கோயில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே எல்லாருமே இந்த கோயில் சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப வருஷம் வந்து பழமையானது. ரெண்டாவது இதில் நாகம் வந்து எப்பயுமே இது உள்ளே இருக்குமா. பட் இப்போ வந்து லைட்லாம் இருக்கிறதுனால அது வெளியே வரல. இது உள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தை இல்லாதவங்க இல்லை சில வேண்டுதல் வச்சுருக்கவங்க இங்கே வந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறுமா. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நாங்கள் இவர் தான் இந்த கோயிலோட பூசாரி. இந்த சிலை இந்த இதெல்லாம் வாங்கி வைக்கிறது, அங்கே வச்சிருக்கிற சிலை பூரா எல்லாம் பிரார்த்தனைக்கு வாங்கி வைக்கிறது. வர்றவங்க வந்து 2 முட்டை, பால், மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம் வாங்கிட்டு வரணும். ஃப்ரெண்ட், இவங்க சொல்கிறது தான் இங்கே செய்வாங்க. இந்த புத்துக்கு வைக்கிறது இது எல்லாமே. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யலாம். கோயிலுக்கு உங்கள் விருப்பப்படி எல்லாமே நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் இதை வீடியோ நான் வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், ரொம்ப விசேஷமான கோயில். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள், இது பார்க்கவே இந்த சூளமும் வித்தியாசமாக இருக்குது. நாக வடிவில் வச்சுருக்காங்க. ரொம்ப பழமையான கோயில் இது. அப்படியே சுற்றி போ, எல்லா நாகத்தையும் எடு. இப்போ வந்து எனக்கு வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் இருட்டாக இருக்குது இடம். இதில் தான் அந்த நாகம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், குழந்தை இல்லாதவங்களும் வந்து தொட்டிலாம் கட்டி வேண்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சாமி, அது கருப்பர். இவர் வந்து கருப்பர் சாமி. இவர்கிட்டயே வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க. அது அப்படியே நடக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் பழமையான கோயில் இது. விநாயகர். இவர் சுற்றிலும் சாமி நிறைய வச்சுருக்காங்க. ஓகேப்பா, வினை தீர்க்கும் விநாயகர். அது இங்கே பாருங்கள், நிறைய நாக சிலையெல்லாம் இருக்குது. பார்க்கவே அப்படியே உடம்பெல்லாம் கூசுது. அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இங்கே பாருங்கள், முட்டை, பால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தான் இந்த நாகமே இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த நாகம் இருக்குது. இது நம்ம இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது குடிச்சிட்டு போகுமா. சம்டைம் நிறைய பேர் இருக்கும்போதும் இங்கே வந்திருக்கான் அந்த பாம்பு. இது உள்ளேயே இருக்கா. இங்கே இது ஆஞ்சநேயருப்பா. இது கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான இது. இங்கே பாருங்கள், துளசி மாடம், அப்புறம் அங்கே உள்ளேயும் வச்சுருக்காங்க. அது இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக என்னால் காட்ட முடியல. இங்கே கோயிலை சுற்றி நாக சிலைங்க வந்து நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் வேண்டிக்கிட்டு நிறைய பேர் சிலை வாங்கி வைக்கிறது. எல்லோரும் குழந்தை இல்லாதவங்க இல்லை சில வேண்டுதலுங்க வைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அந்த நிறைவேறிச்சுன்னா இந்த மாதிரி நாக சிலையை வாங்கி வைக்கிறாங்க. இங்கே இது ஒரு விசேஷமாக நடக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே வித்தியாசமாக. இங்கே பாருங்கள், சூளத்துலேயே வந்து நாகமும் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் தான் இந்த நாகம் இருக்குது. மரத்துலேயே தான் இருக்குமா, நல்லா பெரிய நாகம் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், புத்தம் இருக்குது. இங்கே பயங்கரமான பார்க்கும்போது உடம்பே கூசுது. அந்த அளவுக்கு
ஒரு செமையாக இருக்குது சாமி. இங்கே பாருங்கள், நான் இதை மாதிரி பார்த்ததில்லை, அதனால தான் இது என் அக்கா ஊருக்கு வந்திருக்கேன் அடிக்கடிக்கு, ஆனால் இங்கே வந்ததில்லை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வேணது நடந்திருக்கு. எங்கள் சிஸ்டர் இவங்க வேணது நடந்திருக்கு அப்படி சொன்னாங்க. சரி நம்ம எடுப்போம் அந்த கோயிலை அப்படி சொல்லிட்டு நான் எடுத்தேன். உங்களுக்கு நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில டைம் என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு ஏதாவது செஞ்சிங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த வருஷத்துலேயே குழந்தை பிறக்குவங்களாம். இது அதுக்கு தான் ஃபேமஸான கோயிலாக. இங்கே பாருங்கள், புத்து ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அந்த அம்மன் கழுத்தில் 3 நாள் மஞ்சள் கயிறு கட்டி நம்மளுக்கு அவர் பூசை பண்ணி கொடுப்பாரு. அது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அது மஞ்சள் அந்த தேய்ச்சி குளிக்க நம்ம கஷ்டங்கள் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான கோயில் இது. இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இங்கே வரணுன்னா உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லியிருக்கேன். அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சாமிக்கு செய்யலாம். நீங்கள் தேவக்கோட்டையிலாம் இருக்குது இந்த கோயில். உள்ளே பஸ் ஸ்டாப் இறங்கி உள்ளே வந்தீங்கன்னாவே இந்த புத்து கோயில்னு கேட்டாவே எல்லாருமே சொல்லுவாங்க. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் பிரச்சனைங்க இருந்தால் இங்கே வந்து இது பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நிறைவேறும். இதை சொன்னவங்க வந்து இப்போ என் சிஸ்டர் தான். அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி சொன்னாங்க. பூசாரி சொன்னதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. இங்கே வழக்கமாக குழந்தை இல்லாதவங்க வருவாங்களாம். நீங்களும் இல்லாதவங்க இருந்தீங்கன்னா வந்து இங்கே வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்.